ராமதாஸ் அன்புமணி ஒன்றிணையக்கூடாது என எண்ணம் கொண்டவர் ஜி.கே. மணி என பாமக வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி அன்புமணி தலைமையில் வரும் 17ஆம் தேதி பாமக நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு வழக்கறிஞர் பாலு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமகவினர் அன்புமணி பக்கம் உள்ளனர் என்றும் ராமதாஸை தூண்டிவிடுவது ஜி.கே. மணிதான் என்றும் குற்றம் சாட்டினார். பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தமிழகம் முழுவதும் விருப்ப மனு அளிப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றார். இருவரையும் சமரசம் செய்ய பாடுபட்டுள்ளேன் என கூறும் ஜி.கே. மணி எத்தனை முறை மருத்துவர் அன்புமணியை சந்தித்தார் என கேள்வி எழுப்பினார். 25 வருடம் தலைவராக இருந்த ஜி.கே. மணி கட்சி விதி குறித்து விவாதிக்க தயாரா என்றும், அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் குழப்பத்தில் நாடகம் நடத்துகிறார்கள், விலகி போறவங்க இப்படி பேச மாட்டார்கள் என்றும் பாலு குற்றம் சாட்டினார். ஜி.கே. மணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி கூட நாடகம் நடத்தலாம் என்றும், தற்போதைய சூழலில் தந்தை மகன் இணைவதில் சாத்தியம் மிக மிக குறைவு என்றும் அவர் தெரிவித்தார். அன்புமணி மீது குற்றச்சாட்டு வைத்து ராமதாஸ் கையெழுத்திட்டு டெல்லி காவல்துறையில் புகார் ஒன்றை கொடுத்தார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு ஒன்றிணையக்கூடாது என்பதுதான் ஜி.கே. மணியின் எண்ணம் என வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார்.